இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் திருமண பொருத்தத்தில் 6வது அமைப்பாக காலதாமத திருமணம் யாருக்கு வரும்? காலதாமதமாக செய்யக்கூடிய திருமணத்தை முன்னதாகவே ஏன் செய்யக்கூடாது? ஏன் தாமத திருமணம் செய்ய வேண்டும்? யாருக்கெல்லாம் தாமத திருமணம் காலதாமத திருமணம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ராசி அல்லது லக்னத்துக்கு 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் ஆகிய 3 இடத்துல பாவகரங்களான சனியோ செவ்வாயோ ராகுவோ சம்மந்தப்பட்டு இருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு காலதாமத திருமணம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, 7ஆம் அதிபதி 6, 8, 12இல் மறைந்திருந்தாலும் காலதாமத திருமணம் ஏற்படும். அதனால் காலதாமத திருமணத்திற்கு ஆணாக இருந்தால் 30 வயதிற்கு மேலேயும், பெண்ணாக இருந்தால் 27 வயதிற்கு மேலேயும் அவருக்கு திருமண அமைப்பு கைகூடி வரும். அதனால் திருமண அமைப்பு நீங்கள் பார்க்கும்போது இது காலதாமத திருமணமா இல்லை பருவத்திலே நடக்கக்கூடிய திருமணமா என்பதை கணித்த பின்பு அந்த சமயத்தில் அந்த பருவத்தில் அவருக்கு அந்த பாக்கியத்தை தரக்கூடிய தசாபதிகள் வரும்போது அவருக்கு திருமணம் கைகூடும். வாழ்த்துக்கள்.